அட்சய திருதியை அட்சய திருதியை எனப்படுவது இந்து மற்றும் சமணர்களின் புனித நாட்களில் ஒன்றாகும். சித்திரையின் சிறப்புமிக்க நாளில் ஒன்றான இத்தினம் சுவாரஸ்ய தகவல்களை உள்ளடக்கியவை. வாருங்கள் அவை என்னவென பார்க்கலாம். அமாவாசைக்கு பின்வரும் அட்சய திருதியை சித்திரை அமாவாசை தினத்திற்கு அடுத்த 3ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறது. அதாவது வளர்பிறையில் இந்த அட்சய திருதியை கொண்டாடப்படுகிறது. உலகம் தோன்றிய தினமாக இந்து சமண மக்களின் நம்பிக்கையின்படி இந்த அட்சய திருதியானது கதயுகத்தில் பிரம்மனால் இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்ட தினமாகும். பரசுராமரின் பிறந்த நாள். காக்கும் கடவுளான திருமாலின் 10 அவதாரங்களில் ஒன்றான பரசுராமரின் பிறந்த நாளாகவும் இந்த சிறப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. அட்சயா என்னும் சொல்லுக்கு சமஸ்கிருத மொழியில் எப்பொழுதும் குறையாது என்று பொருள் தருகிறது. அந்த வகையில் இந்த சிறப்பு தினத்தில் செய்யும் விஷயங்கள் அனைத்தும் பல மடங்காக பெருகும் எனவும் பலன்கள் பல அளிக்கும் எனவும் நிபுணர்கள் கூட குறிப்பிடுகின்றனர். அட்சய திருதியை தினம் ஒரு மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. இதன் காரணமாகவே இந்து மக்கள் பலரும் இந்த சிறப்பு தினத்தில் வீடு மனைகள், நகைகள், வைரம், வைடூரியம் போன்ற விலை மதிப்பு மிக்க பொருட்களை வாங்கி ஆர்வம் காட்டுகின்றனர். இந்தியாவின் வட மாநிலங்களில் இந்த திருதியை அல்கதா என்னும் பெயர் கொண்டு கொண்டாடப்படுகிறது. அதாவது விநாயகர் மற்றும் லட்சுமியை வணங்கி புதிய கணக்கு புத்தகத்தை எழுத தொடங்கி தங்கள் தொழிலை புதிதாக தொடங்குவர். அட்சய திருதியை தினத்தில் ஆதரவற்றோர் உதவி நாடுவோருக்கு உதவி செய்வது அடுத்த பிறவிக்கும் புண்ணியம் சேர்க்கும். மாறாக நீதியற்ற செயல்களில் ஈடுபடுவது எதிர்வினைகளை அதிகரிக்கும். அட்சய திருதியை தினத்தில் கடன் வாங்குவது வருங்கால நிதி தட்டுப்பாட்டுக்கு வழிவகுக்கும். எனவே குறித்த இந்த சிறப்பு தினத்தில் தப்பி தவறி கூட கடன் வாங்காதீர்கள். அட்சய திருதியை நாளின் சிறப்புகள் பலருக்கும் தெரியாததால் இது தங்கம் வாங்குவதற்கான நாளாக மட்டும் பலரும் கருதுகிறார்கள். ஆனால் அட்சய திருதியை நாள் மிகவும் புனிதமான நாள் என்பதால் இந்த நாளில் நல்ல காரியங்கள் எதை செய்வதற்கும் நல்ல நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளில் மகாலட்சுமியையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடுவதால் அவர்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் திருமணம் செய்பவர்களின் வாழ்வில் மகிழ்ச்சியையும் செல்வ வளமும் குறைவில்லாமல் பெருகும் என்பது நம்பிக்கை. ஒரு ஆண்டின் மிகவும் புனிதமான உன்னதமான நாள் என்றால் அது அட்சய திருதியை நாள் தான். நாடு முழுவதும் இந்த நாளை மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கான நாளாக கருதுவதால் மகாலட்சுமிக்கு விருப்பமான பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டுகிறார்கள். அட்சய திருதியை நாளானது தங்கம், வெள்ளி உள்ளிட்ட விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவதற்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கும் ஏற்ற சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. புதிய தொழில்கள், திருமணம், புது வீடு குடியேறுதல் ஆகியவற்றை செய்வதற்கு ஏற்ற மற்றும் சிறப்பான நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது. இதற்கான அறிவியல் சிறப்புகள் என்ன? சித்திரை மாதத்தில் மட்டும்தான் சூரியன் சரியாக கிழக்கு திசையில் உதிக்கும். சூரியனும் சந்திரனும் தங்களின் முழுமையான ஆற்றலுடன் கதிர்வீச்சுகளை வெளியிடும் நாள் இந்த அட்சய திருதியை நாள். சூரியனும் சந்திரனும் முறையே 24 மற்றும் 36 டிகிரி கோணங்களில் இருக்கும் இந்த நாளில் அனைத்து கிரகங்களும் தங்களின் ஆற்றல்களை புதுப்பித்துக் கொண்டு தங்களின் பாதையில் புதிய பயணத்தை தூங்கும் நாள். இந்த நாளில் பிரபஞ்சம் நேர்மறை அதிர்வலைகளை வெளியிடும் என்பதாலேயே இது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. அது சரி, ஆன்மீகத்தில் இது என்ன முக்கியத்துவம்? குபேரர் மகாலட்சுமியின் அருளை பெற்று செல்வத்தை பாதுகாக்கும் பொறுப்பாளராக மாறியது அட்சய திருதியை நாளில்தான். அதனால்தான் இந்நாளில் குபேரரை வழிபடுவதும் சிறப்பானதாகும். கங்கை பூமிக்கு வந்தது, திருமாலின் 6வது அவதாரமான பரசுராமர் அவதாரம் எடுத்தது, கனகதாரா ஸ்தோத்திரம் அருளப்பட்டது, மகாபாரத போர் முடிவிற்கு வந்தது, கிருஷ்ணரிடமிருந்து பாண்டவர்கள் அட்சய பாத்திரத்தை பெற்றது, குசேலருக்கு கிருஷ்ணர் பெரும் செல்வத்தை அள்ளி கொடுத்தது, சத்தியயுகம் மற்றும் திரேதா யுகம் துவங்கியது போன்ற பல ஆன்மீக சிறப்புகள் நிறைந்தது இந்த அட்சய திருதியை நாளாகும். ஜோதிடத்தின் முக்கியத்துவம் என்ன? சூரியன் மற்றும் சந்திரன் முழு ஆற்றலுடன் திகழ்வதால் இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்வது, தான தர்மங்கள் செய்வது,
மந்திர ஜபம் செய்வது ஆகியன பல மடங்கு புண்ணிய பலன்களை தருவதாக கருதப்படுகிறது. மங்களகரமான குரு பகவானுக்குரிய உரிய உலோகம் தங்கம் என்பதால் இந்த நாளில் தங்கம் வாங்குவது மக்கள் முக்கியமானதாக கருதுகிறார்கள். அதேபோல் சுகபோக வாழ்க்கைக்கு அதிபதியான சுக்கிரனுக்கு உரிய வெள்ளை நிறத்தில் இருக்கும் பொருட்களான பால், மல்லிகைப்பூ, உப்பு, பச்சரிசி போன்ற பொருட்களை தங்கம் வாங்க முடியாதவர்கள் வாங்குகிறார்கள். இப்படியாக இவ்வளவு சிறப்புமிக்க நாளை நாம் எப்படி கொண்டாட வேண்டும்? நீங்கள் அனைவரும் தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பிரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.